Good morning, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரம் திங்கள் அன்று 12 மணிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் லைவா அனலைஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள நேராக போயிடலாம். ஸோ குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். நம்ம இப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தாங்க நிஃப்டியோட சார்ட்டுக்கு வரும். ஸோ நிஃப்டியில இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப். ஸோ ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. அது 19ஆம் தேதி அன்னைக்கு அது வந்து கையெழுத்திடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சரி, அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன இருக்கு, திஸ் கேப் அப். ஸோ இந்த கேப் அப் அப்படின்றது இப்ப என்ன அடுத்த கேள்வி, சஸ்டெயின் ஆகுமா? ஒரு நல்ல செய்தி. அது வந்து அந்த ஒப்பந்தம் அப்படின்றது வந்து வெறுமனே ஒரு நாள் ஒப்பந்தமாக இல்லாமல் அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம், நம் நாட்டு பொருளாதாரம் எல்லாத்தையுமே பெருமளவு நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஹார்மஸ் நீரிணை திறக்கப்பட்டால் நமக்கு கொஞ்சம் தடையில்லாமல் கச்சா எண்ணெய், அது மாதிரி இயற்கை எரிவாயு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கொஸ்டின். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேப் அப் அப்படின்றது எப்படி சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து முதல் விடை கஷ்டம் அப்படின்றது தான். ஸோ இந்த கேப் அப் அப்படின்றதுல வந்து செல் பண்றதுக்கான ஹெவி செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது இந்த இடத்துல ஏற்கனவே உருவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து இப்போதைக்கு செல்லிங் ஏரியா. ஸோ எவ்ரி ரைஸ் நம்ம என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி டு செல், அப்படிதான் நம்ம இதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வேளை இந்த இடம் உடைக்கப்பட்டு மேல் நோக்கி திரும்பினார், இன்னைக்கு இல்லை, ஸோ சம்டைம் நாளைக்கு அது மாதிரி ஏறுனா அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓவரால் சினாரியோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு கேப் அப் அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்ற இடத்துல கூட இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே அது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு நெக்ஸ்ட் லெக் ஆஃப் மூவ், அடுத்த கட்ட ஏற்றம் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு சஸ்டைன் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி இந்த ஏற்றம் அப்படின்றது தொடர்ந்து இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்திற்கு வழிவகுக்கலாம். அது மாதிரி நடக்குமா, இல்லை ஒரு டிப்பு வந்துட்டு திரும்ப ஏறுமா அப்படின்றதான் இப்போதைக்கு கேள்வி. ஒரு வேளை அப்படி மேலேயே இது உடைச்சு அடுத்த நாளும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஜெனரல் வியூ பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றத அடிப்படையில நம்ம இதனுடைய நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றது 24,750, 800 இந்த ரேஞ்ச் நோக்கி அது நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்குள்ள நான் போயிடுறேன். கரண்ட்லி நிஃப்டி இஸ் ட்ரேடிங் அட் 23,944, 945 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிஃப்டியை எடுத்துக்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஒரு பிரீமியம் அப்படின்றது வந்து சின்ன பிரீமியத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தட்ஸ் நாட் கிவிங் கிரேட் இம்பாக்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் ஹெவி செல்லிங் ப்ரெஷர்ல இப்போ இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்லர் இன் ஆல் தி ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எந்த மாதிரியான வாய்ப்புகள் கொஞ்சம் படிப்படியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ பிக் செல்லிங் ப்ரெஷர், செல்லிங் தான் ப்ரையாரிட்டி. ஸோ செல்லிங் ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை சார் நான் கொஞ்சம் வாங்கி விற்கலாமா ஒரு டிப்ளைம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொஞ்சமா வாங்கி வைக்கலாமான்னா த ஆன்சர் இஸ் எஸ். ஓகே, ஸோ நமக்கு ஒருவேளை இந்த டிப்பை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். 23,940 சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாம். we can plan. இது வந்து against வீக்னஸ் தாண்டி நம்ம சின்ன பவுன்ஸ்க்கு தான் பை பண்றோம். 23,940 and we'll keep a stop loss. இதுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் தேவைப்படாது, பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் 30.
நீங்க டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 45 பாயிண்ட்ஸ் 1:1.5 அவ்வளவுதான் அது நம்ம யோசிக்கணும். அதுக்கு மேல யோசிக்க கூடாது. அப்படி சொன்னீங்கன்னாவே கூட இந்த 940ல இருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் அப்படின்னு 985 தான் இந்த இடம். ஸோ நீங்க 985கே கஷ்டப்படும் அது. இந்த இடத்துல பார்த்து புக் பண்ணிக்கணும். செல்லிங்கான வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய செல்லுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு முதன்முறையா நமக்கு கிடைக்கக்கூடிய செல்லுக்கான வாய்ப்புகள் எங்கிருந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எவ்ரி ரைஸ் இஸ் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம யோசிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வெயிட் பண்ணி ஒரு ஸ்பைக் கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல செல்லிங் வாய்ப்பா இருக்கலாம். 24,014. அதனால நான் இங்க மார்க் பண்றேன். we can sell at 24,014. இது நம்ம ஸ்டாப் லாஸ் 35 பாயிண்ட் வைக்கலாம். ஏன்னா டார்கெட் பெருசா வைக்கலாம் முடியும். 2:1 70 பாயிண்ட்டுக்கு நம்ம டார்கெட் வைக்கலாம். பட் ட்ரையல் பண்ணுங்க 2 லாட் இருந்ததுன்னா. இந்த இடத்துல புட் ஆப்ஷனும் வாங்கலாமா அப்படின்னா எஸ். நம்ம இங்க வந்து பை 24,000 நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸ்டாப் லாஸ் நம்ம மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ். நான் 15 கூட போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 15 பாயிண்ட்ஸ் கூட வச்சு நம்ம இங்க யோசிக்கலாம். மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இங்க பிளான் பண்ணணும். பட் ஓகே, நம்ம 15 பாயிண்ட்ஸ் கூட வச்சு நம்ம புட்டை பை பண்றதை பத்தி இங்க யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா கீழே செல்லிங் போலாமா அப்படின்னும் போது எஸ், இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 910 அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா 910 கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இங்க 30 பாயிண்ட் கூட தேவையில்லை. 25 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வைக்கும் போது 915. சரி, ஸோ வில் கோ ஷார்ட் பிலோ 915. அந்த மாதிரியே நம்ம இதை எடுத்துக்கலாம். செல் பிலோ 3,915. ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட்ஸ். ஏன்னா அது கீழே வந்துச்சுன்னா இறக்கம்ன்றது கணிசமானதாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கான டார்கெட் அப்படின்றதும் நம்ம 2:1 கூட வச்சுக்கலாம். அதை விட ஜாஸ்தியாக கூட வரலாம். இங்கேயும் புட் ஆப்ஷன் பை பண்ணலாமா அப்படின்னா எஸ், இங்கேயும் we can plan. We can buy 23,900. So stop loss அதே 20 points for the target 40. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க லைன் அப் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம குயிக்கா பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்கலாம். ஏறக்குறைய பேங்க் நிஃப்டின்றது நிஃப்டியை விட வீக்கா இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நிஃப்டியை விட இது வீக்கா இருக்கு. ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப் அப் அப்படின்றதுல அது ஸ்ட்ராங்காவே இப்போ ஏற்கனவே விழ ஆரம்பிச்சாச்சு. ஸோ திஸ் ஆல்சோ வீக் விக்கெட். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து செல்லிங்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்லிங்க்கு எல்லா வாய்ப்புகளையும் இது கொடுத்துட்டு இருக்கு. ஏறக்குறைய காலையில ஓப்பன் ஆனதுல இருந்து நம்ம செல்லரா தான் அதுல இருக்கணும். இன்னும் அது ஏற ஏற செல்லு தான். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் செல்லிங்கான வாய்ப்பை அது ஓப்பனிங்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். இந்த கேப் அப் அப்படின்றது நிஃப்டி அளவுக்கு கேப் அப் ஆகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஏறிடுச்சு, அது ஒண்ணு. ரெண்டாவது பெரிய ஏற்றம் முடிஞ்சிடுச்சு. இதுல சமீபத்துல ஏறிய ஏற்றம் அப்படின்னு நம்ம இது ஒரு அளவுகோல்ல பார்க்கும்போது ஏறக்குறைய அதனுடைய ஏற்றம் இந்த இடத்துல இருந்து இங்க நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ 8% மேல. ஓகே, ஸோ 8.25%, 8.5 கிட்ட
அதனால அதுக்கு உண்டான புக்கிங் இங்க வர ஆரம்பிச்சாச்சு. இது வந்து கிளியர் செல் கேண்டிடேட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன மாதிரியான செல்லிங் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒண்ணு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி இன்னும் அதனுடைய டே லோவை இன்னும் பிரேக் பண்ணல. பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஒரு நியூ லோ அதை உடைச்சு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால ஒவ்வொரு ஏற்றத்திலுமே நம்ம செல்லிங்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல முதல் வாய்ப்பு நம்ம எங்க எடுக்கலாம், சேஃபா எடுக்கணும்னா 57,556. இது வந்து ஒரு செல்லிங்கான வாய்ப்பு. 57,556. அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம 70 பாயிண்ட் கிட்ட வைக்கணும். இன்னைக்கு அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்புறதுனால ஒரு 60 பாயிண்ட் வைக்கலாம். 60 பாயிண்ட் வைக்கலாம். டார்கெட் வந்து நம்ம 120 பாயிண்ட்ஸ். இதுலயும் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா எஸ், வி கேன் பிளான் பை 57,500. ப்ரீமியம் ஜாஸ்தியா தான் நீங்க இன்னொரு 100 பாயிண்ட் கம்மியில கூட எடுத்துக்கலாம். 57,400, 300 அது மாதிரி கூட யோசிக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரீமியத்தை பொறுத்து நீங்க யோசிங்க. பட் இருந்தாலும் 57,500 நமக்கு ஐடியல். இதுல நம்ம ஸ்டாப் லாஸ் will keep 30 points and the target is 60 points. இந்த இடத்துல வரும்போது கணிசமான அளவுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வெயிட் பண்ணுவோம். பட் நடுவுல ஹை ரிஸ்க் ட்ரேடர் நான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருந்தே செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். 57,485ல இருந்து செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருவேளை இங்க ஒரு டிப் கிடைக்கும். ஸோ அந்த டிப்பை நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் நான் நிறைய போட விரும்பல. நம்மளை பொறுத்த வரைக்கும் we will take 57,556. ஸோ இந்த லோவில் வந்து இப்போ ஒரு ரீபவுண்ட் ஆகுது நம்ம பார்க்குறோம். ஸோ இது எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகும்னு தெரியல. நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேக் டவுன் செல்லு கூட நம்மளை தயார் பண்ணலாம். ஸோ 57,320 நான் போடுறேன். பிரேக் டவுன் செல் பிலோ 57,320. அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வில் கீப் 60 பாயிண்ட்ஸ். 70 கூட வச்சா நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா இறங்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. நீங்க 70 கூட வைக்கலாம். 70 போடுறேன். You can have 140 points fall. ஸோ இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் பத்தி யோசிக்கலாம். Can think about buy. இங்க நம்ம 57 இது கூட தள்ளி எடுக்கலாம். 57,200 PE and stop loss 30 points for a target of 60. இதை ட்ரையல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் எதுல அதிகமா செல்லிங் வாய்ப்பு இருக்குன்னா பேங்க் நிஃப்டியில அதிகமான செல்லிங் வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ரெண்டுலையுமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வந்து கொஞ்சம் இன்னும் இந்த லோ டிஃபெண்ட் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ரீபவுண்டிங் வாய்ப்பு. பட் பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்ரெடி வீக்கெண்ட் இல்லையா, ஆல்ரெடி சரியா வீக் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ உடைக்கும் போது அதிக அளவில் இறக்கம் வரலாம். அதே மாதிரி கிரவுண்ட் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேட் ஒன்லி 1 or 2 ட்ரேட்ஸ் இன் டே. அதில் ஒன்று ப்ராஃபிட் இருந்தால் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்னா நிறுத்திடணுன்றதை நினைவு வச்சுக்கோங்க. ஐ ஹோப் நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கும் இந்த வாரமும் ஒரு சிறப்பான வாரமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ எவ்ரிபடி.